அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில லங் ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். பொதுவா லங்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு நுரையீரல், ம். நுரையீரல்கள். அப்போ இதுல என்னன்னா பொதுவா சளி, இருமல், அப்புறம் வீசிங், ம். அப்புறம் நுரையீரல்ல நீர் சேர்றது, ம். அப்புறம் ஃப்ளூரசி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. நிமோனியா, இது போல உபாதைகள் வருது. இது வராமல் தடுக்க என்ன செய்யணும்? ஏன் இந்த பாதிப்புகள் வருது? அதுக்கு என்னெல்லாம் காரணம்? அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் லெஃப்ட் சைடுல அங்கல நீர் சேரும். பல்மனரி எடிமா. ஆமா, வரலாம். அதுலயே 2 டைப் இருக்கு. இன்டர்னல் எடிமா, எக்ஸ்டர்னல் எடிமா. இன்டர்னல் எடிமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் எடிமா தான் நீர் எடுக்கிறது. அது அடிக்கடி ஃபுல்லாக்கும் போயிட்டு எடுப்பாங்க மந்த்லி ஒன்ஸ். அது கண்டிஷன்ஸ் பொறுத்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பாங்க. பொதுவா பாருங்க, நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஒரு ரீசன். நாங்க ஸ்மோக் எல்லாம் பண்றது இல்லைங்க. நாங்க லேடிஸ் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது ஜென்ஸ் பண்றது. அதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படிம்பாங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின் போது ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணும்போது நம்ம பக்கத்துல உட்காடுறோம் அப்படின்னா அதை சுவாசிக்கிறோம் அப்படின்னாலே அதை பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படிம்பாங்க. இப்ப இன்னொன்னு பாருங்க தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க சிகரெட் புடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்றோம் பாத்தீங்களா, அப்பயும் நமக்கு பாதிப்பு இருக்கு. ஆக இது ஒரு ரீசனு. அதே மாதிரி இந்த வில்லேஜ் சைட்ல இன்றளவும் பாத்தீங்கன்னா நம்ம விறகு அடுப்பு யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய அந்த புகை ஒரு காரணம். நம்ம ரொம்ப ஒரு மெயின் சிட்டில இருக்கோம் அப்படின்னா நிறைய டிராபிக் இருக்கு பாத்தீங்களா, வண்டியினோட புகைகள், பொல்யூஷன், கார்பன் மோனாக்சைடு ஒரு காரணம், காத்துல ஏற்படக்கூடிய பொல்யூஷன் ஒரு காரணம், வீட்டை ரொம்ப கிளீன் பண்ணாம வீட்டுல நிறைய டஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த டஸ்ட்ல இருக்க டஸ்ட் மைட் ஒரு காரணம். இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம். வெயில் படாம இருக்கிறது ஒரு காரணம், சுவாசத்தை நம்ம கவனிக்காம இருக்கிறது ஒரு காரணம், எக்ஸலேஷன் ஜாஸ்தி இருக்கும், இன்னலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது பொதுவா நம்ம சுவாசிக்கும் போது ஆழ்ந்த இன்னலேஷனும் நிதானமா விடக்கூடிய சுவாச காற்று, வெளிக்காற்று எக்ஸலேஷனும் தான் இருக்கணும். இதுக்குதான் பாருங்க பிராணாயாமம் பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு பயிற்சி பண்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு சுவாச பிரச்சனைகள், முக்கியமா நுரையீரல் சார்ந்த மேடம் எத்தனை பிரச்சனை சொன்னாங்க, அது எதுவுமே வராது. ஆக இது எதுவுமே செய்யல. நிறைய வீடை சுத்தி பூக்கள் வச்சிருப்பாங்க, பூக்களினுடைய மகரந்த தூள் ஒரு காரணம். வீட்டுல டாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதுலயும் நிறைய ஹேர் இருக்க டாக்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ஹேர் கம்மியா இருக்க டாக்ஸே வச்சிருந்தா கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஹேர் ஷெட்டிங் நிறைய இருக்கும். பெட்ஸ், குருவிகள் நிறைய வச்சிருக்கிறது, புறாக்கள் வச்சுக்கிறது, அந்த புறாக்களோட எச்சங்கள்லாம் பாத்தீங்கன்னா நியூமோனைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பூனை கூட பூனை நிறைய வச்சிருக்கிறது, டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படிம்பாங்க. பூனைகள் வீட்டுல நிறைய வளர்ப்பாங்க, அதுக்கு வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். வளர்க்கலாம், அதனோட டாய்லெட்டை சுவாசிக்கிறது, அந்த வீடு எப்ப பாரு கிளீன் பண்ணிட்டு, நிறைய பூனைகள் வச்சிருக்கும் நிறைய டாய்லெட் இருக்கும் பாத்தீங்களா, அதை கிளீன் பண்றது, இதெல்லாம் காரணங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய காரணம் இருக்கதான் செய்யுது. அதாவது பேசிக்கலி நமக்கு இம்யூனிட்டி கம்மியா எடுத்தது, அப்ப இந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியா வருது. அது அலர்ஜி, ஆஸ்மால இருந்து ஃபர்ஸ்ட் இஸ்னோஃபிலியாவிலே எடுத்துக்கலாம். அலர்ஜி, இஸ்னோஃபிலியா, ஆஸ்மா, வீசிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிமோனியா, ஃப்ளூரசி, இது போன்ற உபாதைகளும் ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிக் வரும். நம்மளோட பாடி எந்த அளவுக்கு நுரையீரல் வீக் ஆகுதோ அதை பொறுத்து. அப்போ டாக்ஸின்ஸ் ரொம்ப சேர்ந்துருக்கு உடம்புக்குள்ள, அந்த டாக்ஸின்ஸ் வெளியேறணும். அப்ப பேசிக்கலி இம்யூனிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான டயட்டு, பயிற்சிகள் தான் நீங்க சொன்னது, பிரீத்திங் எக்ஸசைஸ். அதனால நுரையீரல் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு வேண்டிய சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.